எதிர்த்து பேசிட்டு வணக்கம். இது புதிய தலைமுறையின் நேர்பட பேசு. இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நேர்பட பேசும் சிறப்பு நேர்பட பேசு 2 அமர்வுகள். முதல் அமர்விற்கான விவாத பொருள் டெல்லியில் முகாமிடும் தமிழக அமைச்சர்கள். அடுத்தடுத்த சந்திப்புகள் அரசியல் நோக்கத்திற்காகவா அல்லது மக்கள் நலனிற்காகவா என்ற தளத்தில் விவாதிக்க இருக்கின்றோம். இது முதல் அமர்விற்கான விவாத பொருள். 2வது அமர்வில் மீண்டும் கூட தமிழகத்தில் மீண்டும் மெரினா புரட்சி ஏற்படும் இந்த மாட்டிறைச்சி சர்ச்சையை முன்வைத்து இன்றைக்கு நடைபெற்ற போராட்டத்தில் திமுகவினுடைய செயல் தலைவர் பேசியிருக்கிறார். தமிழகத்தில் மீண்டும் மெரினா புரட்சி ஏற்படும், மத்திய அரசுக்கு ஸ்டாலின் எச்சரிக்கை, மாட்டிறைச்சி விவகாரம், போராட்டங்களும் புது விளக்கங்களும் என்ற தளத்தில் 2வது அமர்வு நகர இருக்கிறது. முதல் அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் அஇஅதிமுக அம்மா அணியின் சார்பில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கோவை செல்வராஜ் அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். திமுகவின் சார்பில் வழக்கறிஞர் திரு கண்ணதாசன் அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். தமிழக பாஜகவினுடைய மாநில பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் கோவை நிலையத்திலிருந்து இணைகிறார். சேகர், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன். கண்ணதாசன், உங்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அடுத்தடுத்த சந்திப்புகள், பயணங்கள் அரசியல் நோக்கத்திற்காகவா மக்கள் நலன் சார்ந்ததா? இது மக்கள் நலன் சார்ந்தது கிடையாது. அவரவருடைய சுயநலத்திற்காக போய் இவ்வாறு சந்திக்கிறார்கள் என்று தான் பார்க்க முடியும். பல்வேறு கோரிக்கைகளை ஓபிஎஸ் அவர்களும் சரி, ஜெயலலிதா இருந்தபோதும் சரி, அதில் பின்னர் எடப்பாடி பழனிசாமியும் சரி போய் கொடுத்தாங்க. அவைகள் எவை நிறைவேற்றப்பட்டது? அல்லது ஒரு பிரதமரை சந்தித்தவுடன் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வெளிவாங்க பிரதமர் அலுவலகத்திலேருந்து, இன்ன நோக்கத்திற்காக சந்தித்தார்கள், இந்த கோரிக்கை வைத்தார்கள். தனிப்பட்ட முறையில் அமைச்சர்கள் சந்தித்தது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றால் இப்படி இந்த மாதிரி ஒரு வழக்கத்தை மோடி அவர்கள் ஏற்கனவே வைத்திருந்தாரா? இப்போ புதுசாக எதுக்காக கடைபிடிக்கிறார்கள்? அதுக்காகத்தான் திராவிட முன்னேற்ற செயல் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் தெளிவாக சொன்னாங்க. இவர்கள் இந்த கட்சியினுடைய குழப்பத்தை வைத்து கட்ட பஞ்சாயத்து செய்யாருன்னு சொன்ன பொழுது கொதித்து எழுந்தார்கள். அதுக்கு அடிப்படையான ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முதல்வர் என்ற முறையில் பார்க்க போகிறார். பார்க்க போகும்பொழுது அவருடன் தலைமைச் செயலாளர் உட்பட போகிறாங்க. அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் பார்க்க சென்றவர் சிறிது நேரம் கழித்து தலைமைச் செயலாளரை வெளியே அனுப்பிவிட்டு அவருடைய உறவினரோடு சந்திக்கிறார். நிச்சயமாக அரசியல் சம்பந்தமாக அந்த அரசு சம்பந்தமான பிரச்சனை பேசியிருக்க முடியாது. கேட்டால் ரகசிய காப்பு பிரமாணம் செய்திருப்பார்கள். அந்த ரகசிய காப்பு பிரமாணம் 3ஆம் நபரோடு அவர்கள் எந்த விதமாக செய்யும், பிரதமரும் அதை தவறளிப்பார் அல்லது முதலமைச்சர் தவறப்பார் எடுத்துக்கலாம். அப்படி நிச்சயமாக அப்படி செய்திருக்க முடிய வாய்ப்பில்லை. ஆக அங்கு பேசுவது அரசியல் தான் என்ற அடிப்படையில் தான் இந்த பிரச்சனை நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள், ஒரு பிரதமராக நடந்து கொள்கிற அடிப்படையில் சொன்ன பொழுது எல்லாம் வானத்துக்கு போதிப்பாக குதித்து எழுந்தார்கள். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்படி அமைச்சர்கள் தனித்தனியாக சந்திப்பதன் மூலம் தங்கள் துறைகளை சார்ந்தது ஏன் தனித்தனியாக வலியுறுத்தணும்? அதுக்குன்னு ஒரு முதல்வர் இருக்கிறாரு. முதல்வர் மூலமாக எல்லாத்தையும் கொடுத்து வெற்றி பெற்று வரலாமே. தமிழகத்திற்காக அப்படி என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அவர் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க பார்க்கிறார் என்பதை தவிர வேறு ஒன்றுமில்லை என்ற அளவு தான் எங்களுடைய கருத்து இருக்கிறது. திரு செல்வராஜ், அடிப்படையில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பிரதமரையோ அல்லது மத்திய அமைச்சர்களையோ நேரில் சென்று ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போய் பார்க்கறது அப்படிங்கிறது மரபல்ல. அது அந்த மாதிரி அவங்க இருந்ததா நம்ம பார்க்கல செய்திகளில். ஆனால் இப்பொழுது தொடர்ச்சியாக அமைச்சர்கள் அடுத்தடுத்து போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது அரசியல் நோக்கமா, மக்கள் நலமா? அதாவது மரியாதைக்குரிய நண்பர் கண்ணதாசன் அவர் சொன்னார், பிரதமர் அவர்களை முதலமைச்சர் சந்தித்து மனுவாக கோரிக்கை மனுக்களை முன்பும் கொடுத்தார், இப்பொழுதும் கொடுத்திருக்கிறார். அந்த மனுவில் கொடுத்த பொழுது ஒவ்வொரு துறை வாரியாக எவ்வளவு பணம் அரசுக்கு வர வேண்டியுள்ளது, எவ்வளவு திட்டங்களுக்கு இன்னும் பணம் வேண்டும் என்பதற்காக விளக்கமாக கொடுத்து வந்தார்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது ஒவ்வொரு அமைச்சர்களாக அந்தந்த துறையைச் சேர்ந்த அமைச்சர்கள் அந்தந்த துறையைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்களை சந்தித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கேட்டது மட்டுமல்ல, கொடுத்தும் இருக்கிறார்கள். நிறைய திட்டங்களுக்கு பணமும் ஒதுக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது ஒதுக்குவதற்காக ஒத்துக்கொண்டுள்ளார்கள். அந்த அடிப்படையில் தான் இது மக்கள் பிரச்சனைக்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, திட்டங்களுடைய வளர்ச்சிக்காக, அந்த திட்டங்களுடைய பணிகளுக்காக போய் கேட்கறாங்க. இது ஆரோக்கியமான அரசியல். இதுல இன்னொன்னு சொன்னார் அவரு, இந்த ஆரோக்கியமான அரசியல் மூலமாக இப்போ அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்களை நேரில் சந்தித்து பேசுவதன் மூலமாகத்தான் நிதிகளை பெற முடியும், வளர்ச்சியை பெற முடியும். அந்த அடிப்படையிலான பெற முடியும் இல்ல, அவர் கொடுக்கறன்னு பிரதமர் கிட்ட பேசிட்டாரு. அவர் ஒவ்வொரு துறையை அனுப்பிட்டாங்க. அந்த துறையில உட்கார்ந்து விளக்கமா இந்த பணம் எதுக்காக வரணும், இன்னும் எவ்வளவு வரணும் கேட்டு வாங்குறதுக்காக, காலம் தாழ்த்தாம வாங்கணுங்கிறதுக்காக போறாங்க. அப்புறம் இவர் சொன்னாரு பிரதமர் இந்த ஆரோக்கியமான அரசியலை ஏன் கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே செய்யல? எப்ப 6 மாதத்துக்கு முன்னாடி? நீங்க நான் ஒரு டேட் சொல்றேன். பிப்ரவரி 27ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் சென்று சந்திக்கிறார். அதுக்கு முன்பு ஓபிஎஸ் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் டெல்லி சென்று சந்தித்தார் நம்முடைய இந்த சல்லிக்கட்டு பிரச்சனைக்காக. அதற்கு முன்பு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது
எத்தனை துறை சார்ந்த அமைச்சர்கள் இதே தொலைநோக்கு பார்வையோடு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களோடு ஆரோக்கியமான பார்வையோடு பிரதமரையும் அன்றைக்கு நிதியமைச்சராக மத்திய அமைச்சர் சிதம்பரத்தை சந்திப்பதற்கு தமிழ்நாடு நிதியமைச்சரை அம்மா அனுப்பி வச்சாங்க. நேர்ல சந்திச்சு நிதி விஷயமா பேசிட்டு வந்தாங்க. நான் கேக்குறது மத்தியில் பாஜக பதவி திட்டத்துல பஸ் கொடுக்கறதுக்காக போக்குவரத்துறை அமைச்சர் போய் சந்திச்சு மத்தியில் பாஜக பதவியேற்று 3 ஆண்டுகள் ஆகின்றன. தமிழகத்தில் அந்த 3 ஆண்டு, அதன் பிறகு இப்பொழுது 1 ஆண்டு, மொத்தம் 4 ஆண்டுகள் எடுத்துக்கிடுங்க. இந்த 4 ஆண்டுகளில் அந்த 3 ஆண்டுகள்ல எத்தனை முறை அமைச்சர்கள் செல்வி ஜெயலலிதாவின் மரணத்திற்கு முன்பாக இதே மாதிரி டெல்லிக்கு போயிருக்கிறாங்க? முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய எங்களுடைய இதய தெய்வம் அம்மா அவர்கள் தெளிவா அவங்களே எல்லா விஷயத்தையும் கேட்டு பெற்று இருந்தாங்க. இப்ப துறை வாரியா முதலமைச்சர் பேசிட்டு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களால பெற முடியலன்னு சொல்றீங்களா? பெற முடியல, கொடுப்பதற்கு அவர் பேசிவிட்டு வந்து விட்டார். அதை பெறுவதற்காக துறை வாரியாக அமைச்சர்கள் போறாங்க. ஜெயலலிதா அவர்கள் எத்தனை முறை டெல்லி சென்றார் உங்களால சொல்ல முடியுமா? எது செல்வி ஜெயலலிதா அவர்கள் எத்தனை முறை டெல்லி சென்று பிரதமரை சந்தித்தார்? நான் கேட்கறது இப்ப நம்முடைய இப்பொழுது பிரதமராக இருக்கக்கூடிய திரு மோடி அவர்களை எத்தனை முறை சென்று சந்தித்தார்? 2 முறை டெல்லியில பார்த்தாங்க. ஒரு முறை அவங்க வீட்டிலேயே அவர் பார்த்து மனுவை வாங்கிட்டு போனாங்க. 2 முறை சந்தித்தாருங்கிறீங்க. இதை தாண்டி இந்த பிப்ரவரி 27ஆம் தேதியிலிருந்து இதுவரைக்கும் சந்திச்ச பட்டியல் மட்டும் இருக்குல்ல, அது ஒரு மிக நீள பட்டியல். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிப்ரவரி 27 சந்திக்கிறார். மார்ச் 8 விஜயபாஸ்கரும் அன்பழகனும், மே 3 தங்கமணியும் ஆர்பி உதயகுமார், மே 16 வேலுமணி, மே 19 முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மே 24 திருப்பி எடப்பாடி பழனிசாமி போகிறார், மே 30 சி வி சண்முகம், இப்ப இன்னைக்கு மே 31 3 அமைச்சர்கள் தங்கமணி, சி வி சண்முகம், ராஜேந்திர பாலாஜி. நான் கேட்கறது இல்லை, என்னுடைய கேள்வி, நீங்க இந்த பயணத்தினுடைய நோக்கத்தை கேள்விக்குள்ளாக்குவதல்ல. என்னுடைய கேள்வி என்பது 2 கேள்விதான். ஒன்று, இதற்கு முன்பு ஏன் இவர்கள் இவ்வாறு ஆக்கப்பூர்வமாகவும் சிறப்பாகவும் செயல்படவில்லை? செல்வி ஜெயலலிதா அவர்கள் இவர்களை செயல்பட விடாமல் தடுத்திருந்தார். இப்பொழுது அமைச்சர்கள் வீரியத்தோடு செயல்பட நேரடியா மத்திய அரசோட பேசி எல்லா திட்டங்களுக்கும் பணம் ஒதுக்குற விஷயமா எல்லாமே பேசிட்டு இருந்தனால அம்மா சொல்லும் போது அம்மா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த ஆளுமை இல்லைங்கிறீங்க. ஆர்வம் இல்லைங்கிறது ஆளுமை எல்லாம் இருக்குது, திறமை இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு 103 நாள்ல 105 திட்டங்களை நிறைவேற்றிருக்காரு. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இன்றைக்கு அரசை பார்த்து பாராட்டுறாங்க. அவ்வளவு சிறப்பான அரசு செய்துட்டு இருக்காரு. எவ்வளவு திட்டங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்திருக்காரு, எவ்வளவு திட்டங்கள் துவக்கி வச்சப்பட்டிருக்கு. ஏன்னா அமைச்சர் சி வி சண்முகம் தான் சொல்றாரு இந்த கருத்தை. முதல்வர் ஜெயலலிதா உயிரோடு இருந்த பொழுது நாங்கள் எல்லோரும் வெறும் 0 தான். அவர் உயிரோடு இருந்தபோது எல்லாத்தையும் அவர் தான் பாத்துக்கிட்டாரு. இப்பதான் நாங்க இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். தட் மீன்ஸ் அப்ப 0னா இப்ப ஹீரோன்னு எடுத்துக்கலாம். இல்ல, இப்போ என்னுடைய வார்த்தை, சி வி சண்முகமுடைய வார்த்தை. அதான் அவர் இருக்கும்போது, செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அமைச்சர்கள் எல்லாரும் 0வாக இருந்தார்கள். இப்பொழுது ரியல் ஹீரோவா மாறி இருக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி கருத்து எடுத்துக்க வேண்டியதில்ல. அம்மா இருக்கும்போது அம்மாவே முழு திறமையோட அம்மாவே பேசி எல்லா விஷயங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அம்மா இல்லாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இந்த ஆட்சியில முதலமைச்சர் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் துறை வாரியா இந்த நிதிகளுக்கு நீங்க அந்த அமைச்சரை பாருங்கன்னு சொல்றாரு. அவருடைய ஆலோசனை பெற்றுதான் டெல்லிக்கு போறாங்க, அமைச்சர்களை சந்திக்கிறாங்க. இவர் இன்னொன்னு சொன்னார் பேசும்போது, பிரதமரை தனியா சந்திச்சு பேசுறது முதலமைச்சர் எல்லாரும் பேசுறதா. மரியாதைக்குரிய கருணாநிதி அவர் எத்தனை தடவை பேசிட்டு வந்திருக்காரு தனியா போய் மன்மோகன் சிங் கிட்ட. தன்னுடைய மகளை கைது பண்ணதுக்கு விடுதலை செய்யறது மட்டும் 6 தடவை பேசியிருக்காரு. பக்கத்துல இருந்தவர் பக்கத்துல என்ன, அதுக்காக தனியா கைவண்டியில போய் ஒரு ஹோட்டல்ல தங்கி போய் ஜெயிலுக்கு பார்த்துட்டு வர்றாரு. தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன பேசினார்? ஒரே ஒரு செய்தி கேட்கிறேன், அதிகம் எடுத்துக்கல. ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது மத்திய அரசு கேட்டான்னு சொல்ல, 2015 வெள்ளம் வந்துச்சு, அதுக்காக பணம் கேட்டீங்களா? அதில் முழுமையாக எவ்வளோ வாங்கினீங்க? இந்த வார்தா புயல் வந்தப்ப மத்திய அரசு பணம் கேட்டீங்க, எவ்வளோ வாங்கினீங்க? இந்த அமைச்சர்கள்லாம் இந்த வெங்கையா நாயுடு ஆய்வு கூட்டம் நடத்தின மாதிரி டெல்லியில் போய் ஆய்வு கூட்டம் நடத்தி விளக்கம் கேட்டாங்களான்னு சொல்லணும். திரு சேகர் அவரோட கருத்தை கேட்டலாம். திரு சேகர், அடிப்படையில் இந்த மாதிரியாக மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்களையும் பிரதமரையும் சந்தித்திருப்பது அப்படிங்கிறது அரசியல் நலனா அல்லது அரசியல் நோக்கமா அல்லது மக்கள் நலனா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் விவாத பொருள். உங்களுடைய பார்வை? இல்லை, என்னுடைய பார்வையில் இந்த தலைப்பு ஏன் இப்பொழுது எடுக்கப்பட்டு இப்பொழுது பேசப்படுகிறது என்று தான் தெரியல. ஏன்னா சாதாரணமாக நீங்களே சொன்னீங்க, ஜெயலலிதா இருந்தபோது நாங்கள் 0, இப்பொழுது ஆக்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம்னு சி வி சண்முகம் சொன்னதாக சொன்னீர்கள். சாதாரணமாக இதற்கு பெரிய அரசியல் சாயம் பூச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அந்தந்த மந்திரிகள் இப்போது சுதந்திரமாக செயல்படுகிறார்கள். அந்தந்த மந்திரிகளுக்காக இதுவரை ஒரே நபராக செயல்பட்ட ஜெயலலிதா இல்லை. ஆகவே அவர் அந்தந்த மந்திரிகள் செயல்பட வேண்டிய கட்டாயம்.
அது மட்டும் இல்லாமல் இவர்கள் செயல்பட துவங்கி இருக்கிறார்கள். இதைவிட மிக முக்கியமான விஷயம், மத்திய அரசு ப்ரோ ஆக்டிவாக இருக்கிறது. மத்திய அரசு மாநிலங்களுக்கு நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், ஏற்கனவே நாங்கள் போட்டிருக்கிற திட்டங்களினுடைய பலனை உங்களுக்கு தருகிறோம், உங்களுக்கு தேவையான திட்டங்களையும் கொண்டு வாங்க, அதற்கும் பணம் தர்றோம். ஆக மொத்தம் தமிழகத்தை நாங்கள் அதிகமாக முன்னேற்றி அந்த ஜிடிபியிலே அகில இந்திய அளவில் ஜிடிபியும் உயர்வதற்காக நாங்கள் முயற்சி செய்கிறோம், எனவே வாருங்கள் என்று ப்ரோ ஆக்டிவாக மத்திய அரசும் இருக்கிறது. இதிலே மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் போய் என்ன அரசியல் பேசுவார்கள்? அவர்கள் ஏற்கனவே அதிமுக எதிர்க்கட்சி இந்த அவர்கள் ஏன்னா திரு ஸ்டாலின் ஒரு விமர்சனத்தை வைத்திருந்தார் கடந்த வாரத்தில். 2 அணிகளுக்கும் இடையில் கட்ட பஞ்சாயத்து செய்கிறார் பிரதமர் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைத்திருந்தார். ஏன் இந்த கேள்வி, இந்த விவாதம் இப்பொழுது எழுகிறது அப்படிங்கிற நீங்க கேள்வி வைத்திருந்தீங்க. செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்த பொழுது இதுபோல் இவ்வளவு அமைச்சர்கள் சென்று சந்திக்காததும் இப்பொழுது இவ்வளவு அமைச்சர்கள் சென்று சந்திக்க வேண்டியதும் அப்படிங்கிறது 2 கோணங்கள் எடுத்துக்கலாமா? ஒன்று, இப்பொழுது அமைச்சர்கள் ஆக்டிவா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை நீங்க வச்சீங்க. இன்னொன்று, செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற பொழுது இவ்வளவு அமைச்சர்கள் போய் சந்திக்க வேண்டிய தேவையில்லாம மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதிகளை கொடுத்திருந்தது. இப்பொழுது இவ்வளவு பேர் போய் பார்த்து தான் வாங்க வேண்டிய நிலைமையில இருக்குது. அப்படி எடுத்துக்கலாமா? 2 விதத்துல எதை எடுத்துக்கிறது? இல்லை, அப்போ நீங்கள் சொல்லுற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் எப்படியெல்லாம் யோசனை பண்ணுறாங்களோ அதுக்கு மாற்றி யோசிக்கிற சிந்தனை கத்திரிக்கையாளர்கள்ட்ட உண்டு. அதனால் நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு அமைச்சரே தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டை பார்க்கக்கூடிய அளவிற்கு சுதந்திரம் பெற்றிருக்கிறார், செயல்பட ஆரம்பித்திருக்கிறார். அவர் செயல்படுவதற்கு முழுவதும் ஒத்துழைப்பு தந்திருக்கிறது மத்திய அரசு, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் போனா தான் காசு கிடைக்குது அல்ல, ஜெயலலிதாவே வாங்கி கொடுத்தார் அல்ல, இப்போது நாங்களும் தருகிறோம், நீங்களும் கொண்டு வாருங்கள் திட்டங்களை என்று மத்திய அரசு சொல்லுகின்ற காரணத்தினால் அவர்கள் போகிறார்கள். இன்ன பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மத்திய பாஜக நிதி ஒதுக்கலன்னு எடுத்துக்க முடியுமா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப அருகில் இருக்கக்கூடிய கேரளாவோ அல்லது மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவ்வளவு ஃப்ரீக்வெண்டா போய் யாரும் சந்திக்கல, அமைச்சர்கள், துறை சார்ந்த அமைச்சர்கள். அப்ப அங்கெல்லாம் நிதி ஒதுக்கப்படலன்னு அர்த்தமா? அவங்க பிஜேபி அமைச்சர்கள், அதாவது ஒவ்வொரு அரசுக்கும் ஒரு மோடஸ் ஆபரண்டி உண்டு, ஒரு பழக்கம் உண்டு, ஒவ்வொரு பழக்கம் உண்டு. ஜெயலலிதா இருக்கின்ற போது யாருமே அவங்களுடைய பாணியில் சொன்னோம்னா அண்ணன் செல்வராஜ் கோச்சுக்குவார், அவங்களுடைய பாணியில் சொன்னோம்னா யாரும் சிந்திக்க வேண்டாம், அந்த அம்மாவே சிந்திக்கும். நம்மளுடைய பாணியில் சொன்னால் அவங்க மட்டும்தான் சிந்திப்பாங்க, மற்றவங்களாம் சும்மா இருக்க வேண்டியதுதான். அதனால அவர்கள் சும்மா இருந்தார்கள். இப்போது செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுவே திமுக அரசாங்கமாக இருந்தால் அதனுடைய ஆபரேஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும். கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஆபரேஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஆனால் மத்திய அரசாங்கம் தன்னுடைய நிதி ஆயோகில் 12% அதிகமாக கிட்டத்தட்ட 42% தன்னுடைய வரிகளிலிருந்து மாநிலத்துக்கு ஏற்கனவே கொடுத்து நீங்களே திட்டம் போடுங்கன்னு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி டெய்லர் மேடு இல்லை, அவர்களுக்கு தகுந்த மாதிரி போடக்கூடிய திட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. இரண்டாவது, தேவை ஏற்படுகின்ற போது மத்திய அரசுக்கு போகிறார்கள். போக வேண்டும் தமிழ்நாடு. கூடுதலாக ஒரு கேள்வி நான் மணிட்ட நகர்றேன். இதுல அமைச்சர்கள் சென்று சந்தித்திருப்பது ஆக்கப்பூர்வமான விஷயம், வரவேற்கக்கூடிய அப்படிங்கிற 2 கருத்துக்களையும் வைத்திருந்தீங்க, நீங்களும் வச்சிருந்தீங்க, அவரும் வச்சிருந்தாரு. முன்னாள் முதலமைச்சர் கூட சென்று சந்தித்திருக்கிறாரே, அதனுடைய நோக்கம் என்ன? அந்த இடத்தில் தான் திரு ஸ்டாலின் ஒரு விமர்சனத்தை வைத்திருந்தார். முன்னாள் முதலமைச்சர்ங்கிற முறையில் இன்றைய தேதியில் அவர் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் மட்டுமே, அவரை சந்திக்கிறார் பிரதமர், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்னை ஏன் சந்திக்க மறுக்கிறார் அப்படிங்கிற கேள்வி வைத்து தான் 2 அணிகளுக்கும் கட்ட பஞ்சாயத்து செய்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைத்திருந்தார் திரு ஸ்டாலின். இல்லை, நான் ஸ்டாலினுடைய விமர்சனத்துக்கு என்னுடைய பதில் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஸ்டாலின் கட்ட பஞ்சாயத்து என்பது அவருடைய கட்சியினுடைய அடிப்படை கொள்கை, அவருடைய சித்தாந்தம். அதனால அவர் கட்ட பஞ்சாயத்து செய்து பழக்கப்பட்டதுனால அதை பிஜேபிக்கு பொருத்தி பார்க்கிறார். எனவே அவருடைய வாயிலிருந்து அதுதான் வரும். எங்களை பொறுத்த மட்டும் அது இல்லை. ரெண்டாவது, ஒரு பிரதம மந்திரி இன்னார் தான் சந்திக்கணும், இன்னார் சந்திக்க கூடாதுன்னு ஏதாவது குறிப்புகள் இருக்கிறதா, இல்லை எழுதப்பட்ட சட்டம் இருக்கிறதா, எழுதப்படாத சட்டம் இருக்கிறதா, அல்லது மற்றொருவர் சந்தித்து விட்டால் அதற்கு காரணங்கள் கட்டாயம் சொல்லித்தான் ஆக வேண்டுமா? அல்லவே ஸ்டாலினை சந்திக்கவில்லை என்று சொன்னால் ஸ்டாலின் என்ன கோரிக்கை வைத்தார்? ஸ்டாலின் பொது தளத்தில் வைத்த கோரிக்கை வைத்து அரசியல் லாபம் தேடுவதற்காக, அதுவும் சொல்ல போனால் அவர் அப்பாயின்மெண்ட் கேட்கிறப்ப என்ன காரணம்னே கேட்டதாக அவர் வெளிப்படையா சொல்லல. ஆனால் அப்பாயின்மெண்ட் தராததுக்கு ஒரு காரணத்தை சொன்னார். அந்த காரணம் ஏற்கனவே அவர் எந்த காலத்திலையும் அது அரசியல் ரீதியான காரணம். பிரதமர் சந்திப்பதற்கு மறுத்திருக்கலாம், சந்திப்பதற்கு அவசியம் இல்லை என்று நினைத்திருக்கலாம். ஒரு அவசியம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு இவர் ஏன் இப்படி கூப்பாடு போடுகிறார் தெரியல. அல்ல, அதுக்கு சுருக்கமா பதில் சொல்லிடுறேன். கட்ட பஞ்சாயத்தை பத்தி அவர் பேசினார். நாங்க என்ன சொல்றோம், பிரியங்கா சோப்ராவை பல்வேறு அயல்நாடு தூதுவர்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலையும் பார்க்கக்கூடிய இவர்கள்
ஒரு விவசாய பிரச்சனையை பற்றி கொடுத்தால் அதை பற்றி பார்க்க மாட்டோம் என்று தெரிந்தும் கொடுக்கிறாங்கன்னு சொன்னா தமிழக விவசாயிகளை பற்றி இவர்களுக்கு என்ன அக்கறை இருக்கிறது, அதை பற்றி என்ன இருக்குன்னா ஒரு எதிர்க்கட்சிகளை பார்க்க மறுக்கிறார்கள், அரசியல் செய்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நீங்க அரசு விஷயங்களை தலையிட்டு அரசியல் செய்யறதுனால தான் கட்ட பஞ்சாயத்து பாத்தீங்க. உள்கட்சி பிரச்சனையை பேச போனா பிஜேபி கட்சி பேச போனா நிறைய பேசலாம், நாங்க பேச தயாரா இல்ல. ஆனா இது என்ன மாதிரியான எல்லா இடங்களிலும் யாரையோ வெளிநாட்டிலே ஜெர்மன் நாட்டிலே சென்று பிரதமர் அங்க கூட பிரியங்கா சோப்ரா பார்க்கக்கூடிய ஆர்வம் இருக்குது, பாராட்டுறோம். ஆனா நீங்க வந்து விவசாயிகள் பிரச்சனையை பார்க்க மாட்டீங்களா? ஒப்பந்தம் போட்டதுக்கு வந்து கண்ணதாசனுடைய கண்ணுக்கு தெரியவில்லை. அவ்வளவு பிரச்சனை பிரியங்கா சோப்ராவோட சந்திப்பு இந்தியா வளர்ச்சி குறித்து அவர் பேசுறது எங்களுக்கு தெரியுது. இந்தியா வளர்ச்சி குறித்து பிரியங்கா சோப்ரா விவசாயிகள் பிரச்சனை குறித்து கண்ணுக்கு தெரியல. அதுதான் சொல்றோம். நாங்க இங்க இருக்கிற விவசாயிகளை பார்க்கக்கூடிய ஒரு பிரதமர், விவசாயிகளை நிர்மாணமாக போராடி கூட பார்க்காத ஒரு பிரதமர் பிரியங்கா சோப்ராவை ஜெர்மன் சென்று பார்க்கக்கூடிய அளவிற்கு அவர் இருக்கிறார்னு சொன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த அம்மா அங்க இருக்குங்க, சினிமா உலக பட விழால கலந்துக்கிட்டு அங்க வந்திருக்க, அங்க போய் பாக்குறது உங்களை மாதிரி ரகசியமாக சந்திக்கிற விஷயம் கிடையாது. உங்களை மாதிரி ஆங்கில சந்திப்பதற்காக ரகசியமாக விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இடைவேளைக்கு அப்புறம் பேசலாம். மணி அவருடைய கருத்து இடைவேளைக்கு பிறகு கேட்டறிய முடிகிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அமைச்சர்களுடைய தொடர் டெல்லி பயணங்கள் மக்கள் நலன் சார்ந்ததா அல்லது அரசியல் நோக்கத்திற்காக பேசலாம். இணைந்திருங்கள். நேர்பட பேசலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு தமிழக அமைச்சர்களின் அடுத்தடுத்த டெல்லி பயணங்கள் அரசியல் நோக்கத்திற்காக மக்கள் நலன் சார்ந்ததா என்ற தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திருமணி, இது பியூரா ஒரு பொலிட்டிக்கலான ஒரு பயணம் தான், அரசியல் நோக்கத்திற்கு அப்பாற்பட்டது. அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்களை மாநில அமைச்சர்கள் சந்திக்கிறார்கள் என்ற விதத்தில் மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியுமா அல்லது வேறு காரணிகள் இருக்கிறதா? இல்லை, இது வந்து எனக்கு தெரிந்த வரையில் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு டெவலப்மெண்ட் தான். யூஸ்வலி சீஃப் மினிஸ்டர் தான் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், கலைஞர் இருந்தாலும் ஜெயலலிதா இருந்தாலும் சீஃப் மினிஸ்டர் டெல்லிக்கு போகிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ், அனைத்து துறைகள் சம்பந்தமாகவும் அவங்க வந்து அந்த மனுக்களை பிரதமரிடம் தான் கொடுப்பார். பிரதமரிடமிருந்து அது மற்ற துறைகளுக்கு போகும். ரொம்ப முக்கியமான துறைகளாக இருந்தால் அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் வந்து நம்முடைய முதலமைச்சர்களை, ஜெயலலிதா இருந்தாலும் கலைஞராக இருந்தாலும் அவங்க தங்கியிருக்கும் இடத்திற்கே வந்து பார்ப்பார்கள். அந்த மனுக்கள் அவரிடம் கொடுக்கப்படும். இப்ப நீங்க சொல்ற இந்த விஷயம் இது கடந்த ஒரு வாரத்தில் 7 அமைச்சர்கள் இல்லையா? 7 அமைச்சர்கள் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கும். 7 அமைச்சர்கள் 7 அமைச்சர்கள் 7 மந்திரிகளை பார்த்திருக்கிறார்கள் என்பதில் 9 அமைச்சர்கள் முதலமைச்சர் இல்லாம முதலமைச்சர் 2 முறை போயிருக்கிறார். முதலமைச்சரை தவிர்த்துவிட்டு நாம் தமிழக அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்களை சந்தித்ததை பார்த்தால் 7 அமைச்சர்கள் 9 அமைச்சர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இது என்னன்னா, இதில் 2-3 விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அடிப்படையில் நான் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறேன்னா, ஓ பன்னீர்செல்வத்துடைய அந்த 60 நாள் சீஃப் மினிஸ்டராக இருந்தப்ப சசிகலா தரப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய அனுபவம் என்பது எவர் ஒருவரையும் தனியாக ஆளுகைக்கு அவர் வந்து முடிவு செய்வதற்கோ முக்கியமான ஃபங்க்ஷன்ஸில் கலந்துக்கிறதுக்கோ தமிழ்நாட்டுக்குள்ளேயே, தமிழ்நாட்டுக்கு வெளியிலன்னா குறிப்பாக டெல்லி போன்ற இடங்களுக்கு போகும்பொழுது மத்திய சர்க்காரில் உள்ள அமைச்சர்களையும் பிரதமரையும் சந்திக்கும் பொழுது முதலமைச்சர் என்கின்ற முறையில் அவர் மட்டுமே சந்திப்பதும் எல்லா மனுக்களையும் கொடுப்பதையும் இனி நாம் அனுமதிக்க கூடாது. ஏன்னா ஓபிஎஸ் விஷயத்தில் வந்து சசிகலா தரப்பு தன்னுடைய விரல்களை சுட்டு கொண்டது. நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்குமான அந்த பிரச்சனை வந்தப்போ 2-3 வாரங்களுக்கு முன்னால் நம்மளே பலமுறை இங்கே பேசியிருக்கோம். அப்போ ஓபிஎஸ் சார்பாக வந்தவர்களுடைய பேச்சை விட ஓபிஎஸ்ஸை எதிர்த்து பேசிய அதிமுக நண்பர்கள் வந்து இவர் வந்து எல்லாத்தையும் தான் தலையில் போட்டுக்கிறாரு, எல்லாத்துக்கும் தான் தான் காரணம், ஜல்லிக்கட்டு வந்ததுக்கு நான் தான் காரணம், அது நடந்தது இதுதான் காரணம், இது நடந்தது எல்லாத்துக்குமே தான் தான் காரணம் என்று இவர் எப்படி சொல்ல முடியும்? கூட்டு பொறுப்பு தான் தேவை என்ற துணியில் ஓபிஎஸ்ஸை எதிர்த்து வந்த அதிமுக பிரதிநிதிகள் பேசினார்கள். இந்த நிகழ்வு நாம் இன்று இந்த சப்ஜெக்டில் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது இதில் இருக்கக்கூடிய பிரதானமான விஷயமாக நான் என்ன பார்க்கிறேன் என்றால், ஓபிஎஸ் 60 நாட்கள் முதலமைச்சராக இருந்து அவர் செயற்பட்ட விதத்தில் சசிகலா தரப்பு முழுவதுமாக கற்றுக்கொண்ட பாடம், இனிமேல் எந்த ஒரு முதலமைச்சரும் இஷ்டம் போல தனியாக போய் பிரதமரையோ மற்றவர்களையோ சந்திக்கக்கூடாது. யூ ஹேவ் டு டீசென்ட்ரலைஸ் இட். ஒவ்வொரு துறைக்கும் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள், இப்போ விஜயபாஸ்கர் போறாரு உதாரணத்துக்கு, ஹெல்த் மினிஸ்டர் நட்டாவை போய் பார்ப்பார். அந்த மாதிரி பிரித்து விட்டு பார்க்கறது, இது வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது அரசியலை நுண்ணரசியலை பார்க்க தெரியாத மக்கள், பெரும்பாலானவங்க மக்கள் வந்து ஆக்சுவல் பாலிடிக்ஸ் என்னன்னு தெரியாமல் பார்க்குறவங்க தான் இருப்பாங்க. நான் அவங்களை குறைச்சி மதிப்பிடல. அவங்க பார்க்கும்போது சட்டுன்னு எப்படி நினச்சிப்பாங்கன்னா, ஆஹா அம்மா செய்யாததை கலைஞர் செய்யாததை கூட வந்து நம்ம தலைவர் செய்கிறாருன்னா இல்லை.
இது என்னன்னா வந்து இந்த 9 அமைச்சர்கள் தனியாக போய் மத்திய சர்க்காரில் இருக்க துறை சார்ந்த அமைச்சர்களை சந்தித்தது என்பது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் அதிகாரத்தை ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் அண்டர்மைன் பண்ணுவது. எடப்பாடி பழனிசாமி ஒரு வலுவிழந்த, அவருக்குன்னு தனியாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆளுகை, ஒரு பர்சனாலிட்டி கிடையாது என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் இந்த 9 அமைச்சர்கள் டெல்லியில் போய் பேசியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இத மாநில இது வந்து எல்லாருக்கும் அவங்க உரிமை கொடுத்திருக்காங்கன்றதெல்லாம் அபத்தமான ஒரு கருத்தாக நான் நினைக்கிறேன். ஏராளமான விவாதங்கள் பொதிந்திருக்கின்றன. நான் அதை தான் சொல்ல வரேன். ஒரு முக்கியமான புள்ளியில் நீங்க நிக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமே தனிப்பட்ட முறையில ஒரு பெரிய கோடாக தெரிவதை விரும்பாத காரணத்தால் முதலிலேயே வெட்டி எறிய வேண்டிய எல்லா அமைச்சர்களையும் சென்று சந்திக்கிறாங்க. தென் நான் உங்களுடைய கருத்தை நான் இப்படிதான் எடுத்துக்க முடியும். எடப்பாடி பழனிசாமியோடு சேர்த்து அல்லது எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையை எடப்பாடி பழனிசாமியை தாண்டி முதலமைச்சரை தாண்டி வெளியில இருந்து யாரோ டைரக்ட் பண்றாங்க. ரைட்? நிச்சயமா. இது சொல்றதுக்கு வந்து நம்ம ஒன்றும் கொலம்போஸோட அறிவு பெற்ற விஞ்ஞானிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அரசு, அவருக்கு முன்பு இருந்த OPS அரசு, இவங்க வந்து பிஜேபி என்ன சொன்னாலும் அதை செய்யக்கூடிய அளவில் தான் இருக்கிறார்கள். ஒரு விதத்தில் ஸ்டாலின் அவர்கள் இது பினாமி அரசு என்று பிஜேபி அரசாங்கத்தை சொன்னது வந்து கரெக்ட் என்றுதான் என்னுடைய கருத்து. வேண்டுமென்றால் நீங்கள் பினாமி என்ற வார்த்தையை எடுத்து விடுங்கள். கொச்சையா பேசி இது போன்ற விவாத மேடைகளில் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரோட நான் வந்து லாவணி கச்சேரி பாடுறதுக்கு நான் வரல. நான் ஒரு பத்திரிகையாளன், ஒரு இண்டிவிஜுவல், ஒரு அனலிஸ்ட். நான் சுருக்கமா முடிச்சிடறேன். நான் அதாவது நீங்க எனக்கு கொஞ்சம் கூடுதல் டைம் கொடுக்கணும். மற்ற 3 பேர் எடுத்துக்கிறாங்க. நான் சொல்லக்கூடிய கருத்தை இங்க இருக்கக்கூடிய 3 பேர் வைக்கல. இது வந்து எடப்பாடி பழனிசாமியோட அதிகாரத்தை அண்டர்மைன் பண்ணுவது மட்டும்தான் அவர்களுடைய ஒரே நோக்கம். அது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. சின்ன கேள்விதான், நீங்க தான் தொடர போறீங்க. அவர்களுடைய நோக்கம்னு சொல்றது, நான் அதுக்குள்ள வைத்த கேள்வி வேற ஒன்று. வெளியிலிருந்து இயக்குகிறாள் சொன்னது, இன்னமும் சசிகலா உள்ளிட்டவர்களுடைய ஆதிக்கம் இருக்கிறது அல்லது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அவருடைய டைரக்ஷன்ல தான் இது நடக்குதுங்கிற துணியில அந்த கேள்வி நான் வைத்தேன். நீங்க சொல்றது அவர்களுடைய கட்டுப்பாடுங்கிறது பிஜேபி சொல்றீங்க. ரைட்? எக்ஸாக்ட்லி. சசிகலாவோட கண்ட்ரோல் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு தான் இருக்கிறது. மற்றபடி அதை தாண்டி வந்து மோடி சர்க்கார், மோடி கவர்மெண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் வந்து இந்த கவர்மெண்ட் மேல, தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அவங்க என்ன சொன்னாலும் ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் சொல்லுவாங்க, HMV. அது போலத்தான் இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. 9 அமைச்சர்கள் போய் வந்து மத்தியில் 9 துறை சார்ந்த அமைச்சர்களை பார்ப்பது அடிப்படையில் நல்லது. நம்மை போன்ற ஜனநாயகவாதிகள் அதை வரவேற்க வேண்டும். ஆனால் அவர்கள் செய்வதற்கான காரணம் அது கிடையாது. OPSக்கு இவ்வளவு தைரியம், 60 நாட்கள் முதலமைச்சராக இருந்து விட்டு திடீரென்று போய் ராத்திரி 9:30 மணிக்கு ஞானோதயம் வந்து அவர் ஜெயலலிதா சமாதியில் உட்கார்ந்து எதிர்த்து பேசியதும், அதற்கு பிறகு தொடர்ச்சியாக ஒரு 20 நாட்கள் வந்து அவர் சசிகலாவை கடுமையாக விமர்சித்ததும், அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், தனியாக ஒருவருக்கு நீங்கள் அவரே எல்லாத்தையும் செய்யறதுக்கான ஒரு அந்த சிஸ்டம். இப்ப நீங்க 29 மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கின்றன. 28 மாநில முதல்வர்கள் டெல்லிக்கு போறாங்கன்னா அவர்கள் மட்டும்தான் போவார்கள். முக்கியமான கோரிக்கைகளை பிரதமரிடம் கொடுப்பார்கள். தேவை ஏற்படின் அந்த குறிப்பிட்ட முதலமைச்சர் வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஷ்யூ அப்படின்னா வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஒரு செக்ரட்டரியை பார்த்துருக்கேன். நான் டெல்லியில் பார்த்துருக்கேன். அதாவது ஜோதிபாசு அவர்கள் இருக்கும் பொழுது இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி பீரியட்ல வந்து அவர் பார்த்துட்டு, அல்லது வந்து நரசிம்மராவ் பீரியட்ல வந்து பிரைம் மினிஸ்டர் சந்தித்து விட்டு முக்கியமான ஒரு விஷயத்துல 93 அல்லது 94 என்று நினைக்கிறேன், பவர் செக்ரட்டரியை போய் ஜோதிபாசு பார்க்கிறாரு. பவர் செக்ரட்டரியை பார்க்கறதுக்கு ஒரு முதலமைச்சர் சொன்னா அவர் வர போறாரு, இவர் போறாரு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள். பட் இப்ப இங்க தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிறது வந்து என்னன்னா, நம்பர் 1 பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி என்கின்ற முதலமைச்சரின் அதிகாரத்தை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ, சிதைக்க முடியுமோ சிதைப்பது. 2வது வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு நீங்களும் எங்களுக்கு முக்கியம் தான் ஒரு சின்ன ஒரு ஆசை அவர்களுக்கு கொடுப்பது. இதுதான் என்னை பொறுத்தவரைக்கும். 2 விஷயம் நான் ஸ்ட்ராங்கா வச்சிருக்காரு, 3 கூட வச்சுக்கோங்க. ஒன்று, மத்திய பாஜக ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ் அப்படின்னு சொல்றாரு, இயக்குகிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மட்டும் தனித்த கோடாக இருக்கக்கூடாது, மற்றவர்களையும் சேர்த்தே பார்ப்பது. தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை யாருடைய உந்துதலும் யாருடைய ஆலோசனையும் கிடையாது. அரசு அதிகாரிகளோடு ஒவ்வொரு துறையாக சிந்தித்து பேசி தெளிவாக முடிவெடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தினசரி நேற்றும் கூட திட்டங்களை அறிவித்திருக்கிறார். முந்தா நாள் டெய்லி ஒரு திட்டங்கள் வந்து அதிகாரிகளோட கலந்து பேசி ஒவ்வொரு துறையாக அறிவிக்கிறார். பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடக்க போகிறது. சட்டமன்ற கூட்டத்தில் பேசுவதற்காக ஒவ்வொரு துறை வாரியாக
அந்த ரெவியூ மீட்டிங்கை நடத்தி அந்த அமைச்சர்களை வைத்து அதிகாரிகளை வைத்து எல்லா துறைகளும் நடந்து கொண்டு தினசரி 7-8 துறைகள் நடந்து ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னார் அவரு. கேள்வி வாங்கி கொண்டு தொடருங்க. இந்த கேள்வி சேர்த்துங்க. எந்த இடத்துலயும் குறுக்கீடு இல்ல, அந்த மாதிரியான நெருக்கடிகள் இல்லை, குறுக்கீடு இல்லை அப்படிங்கிற நீங்க வார்த்தை வைக்கிறீங்க. அவரே சொன்னார், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்கிறார், யாரும் அமைச்சர்களுக்கு சொல்லி இருக்கிறார்னு செய்தி வந்துச்சு, அவரும் மறுக்கல. யாரும் மத்திய அரசை விமர்சிக்க வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். எந்த இடத்துலயும் அவர் எப்ப சொன்னாருன்னு சொல்லுங்க. எங்கேயும் மறுக்கவும் இல்லையா? எங்கேயுமே செய்தி அது நாங்க பதில் சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து எல்லாத்துக்கும் இது வந்து இல்லாத ஒரு கற்பனையான ஒரு கற்பனைக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. முதலமைச்சர் கற்பனை குற்றச்சாட்டு அது, அதனால அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு துறை அமைச்சர்களும் புதுடெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஒரே நிமிஷம் சொல்லிடுறான், எந்தெந்த துறையில என்ன நிதி கேட்கணும், என்ன செய்யணும், அந்த துறை அதிகாரிகளோட கலந்து பேசி முதலமைச்சருடைய உத்தரவை பெற்று முதலமைச்சருடைய ஆலோசனை பேர்ல தான் டெல்லிக்கு போறாங்க ஒழிய தனிப்பட்ட முறையாக எந்த அமைச்சரும் அவருக்கு ஏதோ சக்தி இல்லாத மாதிரி இவங்க ஏதோ செயல்படுற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. வேற யாரும் வந்து இந்த கட்சி எங்களுடைய ஆட்சியில வந்து தலையிட்டு முதலமைச்சருக்கு சக்தி இல்ல, அவர் செயல்படக்கூடாது, அவர் அதிகாரம் அதிகமாயிடக்கூடாது, அதனால நீங்க எல்லாரும் பகிர்ந்து வேலை செய்யணும் சொல்லியோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அந்த மாதிரி யாருடைய பேச்சு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, யாருடைய நிர்பந்தம் இல்ல, யாருடைய தயவும் இல்லாம ஆட்சியை தெளிவா நடத்திட்டு இருக்கிறோம். ஒண்ணு குறிப்பா இன்னொன்னு வந்து இப்ப டெல்லிக்கு போறதை பத்தி பேசிட்டு இருக்கோம். டெல்லிக்கு போனதுனால உள்ளாட்சித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய SP வேலுமணி அவர்கள் போயிட்டு வந்ததுல 2670 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளும் 26 பாலங்கள் அமைப்பதற்கு 1260 கோடி ரூபாய் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த பணம் ஒதுக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் குடிநீர் திட்டத்துக்காக ஒரு 400 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து என்ன செஞ்சாரு, இப்ப மறுபடியும் அந்த வீடுகள் கட்டுறதுக்காக 1,20,000 மத்திய அரசு நிதியும் 50,000 ரூபாய் தமிழக அரசு நிதியும் போட்டு அது மாதிரி ஒரு 8 லட்சம் வீடுகள் 2011 இருந்து கட்டியிருக்கு. இப்ப 2,60,000 வீடு கட்டுறதுக்கு நிதி ஒதுக்க வச்சுட்டு வந்திருக்காரு. ஒண்ணு சாதாரண மாறும் போல நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அரசு நீங்கள் கேட்கக்கூடிய நிதியை முறையாக கொடுத்து அப்புறம் இன்னொன்னு வந்து தமிழ்நாட்டில் வந்து 14 பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கு தமிழ்நாட்டில் வந்து இல்ல ஒரே நிமிஷம் 14 பஸ் நிலையங்கள். என்னுடைய கேள்வி, எனில் மாநில அரசு ஏன் அதை முறையாக பயன்படுத்தவில்லை? சிறப்பா பயன்படுத்திட்டு இருக்கு சார், சிறப்பா பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறது இதே நேர்பட பேசலையே மத்திய பாஜக அரசின் சார்பாக வந்திருக்கக்கூடிய பல செய்தி தொடர்பாளர்களும் நிர்வாகிகளும் சுட்டிக்காட்டியிருக்காங்க. 14 பஸ் ஸ்டாண்டுகளுக்கு 736 கோடி ரூபாய் நிதி கேட்டு அவங்க ஒதுக்க உத்தரவாதம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி அவர்கள் பேசி வந்து 84,000 கோடி ரூபாய் திட்டத்துக்காக கையொப்பமிட்டு வந்திருக்காரு. ஒண்ணு சும்மா யாரும் போய் அங்க விளையாடுறதுக்கு போறதில்ல. எல்லா அமைச்சர்களும் திறமையாக செல்வார்கள். அமைச்சர்கள் அத்தனை பேரும் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் அவருடைய தலைமையில் சிறப்பாக செயல்படுகிறார்கள். போலியான குற்றச்சாட்டுகளை வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்க இன்னொன்னு கவனிக்கணும், அதாவது இன்றைக்கு 9 அமைச்சர்களை போய் பார்த்ததை விட முக்கியமானது என்னன்னா, ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பிறகே பொலிட்டிக்கலி அரசியல் ரீதியாக தமிழக அரசு மத்திய சர்க்காரை எதிர்த்து எதுவும் பேசுவதோ நடவடிக்கைகளில் இறங்குவதோ கிடையாது. ஒன்று ஒத்துக்குதுறாங்க, இல்லை அமைதியாக இருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்த மாட்டிறைச்சி சம்பந்தமாக வந்து 28 மாநில முதலமைச்சர்கள் ஏதோ ஒரு கருத்தை வரவேற்றோ எதிர்த்தோ சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் த ஒன்லி கவர்மெண்ட் விச் டிட் நாட் ஓப்பன் இட்ஸ் மவுத். அவங்க அதை பற்றி நல்லதும் சொல்லலை கெட்டதும் சொல்லலை, சைலண்டாக இருக்காங்க. நம்முடைய தம்பிதுரை அவர்கள் நாங்கள் 19 சொல்றார், நாங்கள் வந்து மக்கள் நலனுக்கு விரோதமாக செய்ய மாட்டோன்னு. இந்த இஷ்யூல வந்து அவர்களால் எந்த கருத்தையும் ஏன் சொல்ல முடியவில்லை என்பது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அப்ப நமக்கு முதல்ல விஜயபாஸ்கர் வீட்டில் நடந்த ரெய்டு தான் ஞாபகத்துக்கு வரும். அரசியல், ஒரு மாநில அரசு என்பது பட்ஜெட்டை சமர்ப்பிச்சுட்டு போறது கிடையாது, ஒரு அக்கௌண்டன்ட் வேலை கிடையாது. ஏன்னா பட்ஜெட் என்பதே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஆகவே தமிழ்நாடு அரசு என்பது அரசியல் ரீதியாக, அதுவும் அதிமுக என்ற ஒரு நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சி, ஜெயலலிதா போன்ற மிகப்பெரிய தலைவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி, அந்த கட்சி இந்த நாடே குலுங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் அதிகாரப்பூர்வமாக வாய் திறக்க மறுக்கிறது. இண்டிவிஜுவல் சப்போர்ட் ஒரே நிமிஷம் பேச போறோம். நீங்க அடுத்த முறை நம்ம இத பேச போறோம். அடுத்த முறை நண்பர் சொல்லும்போது சொன்னாரு, நாங்கள் வந்து எந்த கட்சியுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா. இவங்க இதுக்கு மேலே நண்பர் மணி சொன்னதுக்கு மேலே ஒவ்வொரு மாநில அரசும் தான் செய்யக்கூடிய செயல்களை விளம்பரப்படுத்திக் கொள்வது தவறில்லை. ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷன் செக்ரட்டரி, செய்தித்துறை செயலாளர் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டு மத்திய அரசினுடைய திட்டங்கள் வெற்றி கதைகளை தயாரித்து சொல்லுங்கன்னு சொல்ற அளவுக்கு இவங்க அடிமட்டத்தில் விழுந்து கிடக்குறாங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி அந்த சர்க்குலர் பாத்தீங்கன்னா எங்கிட்ட இருக்க அந்த சர்க்குலர் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நான் 27 ஆண்டுகளாக பத்திரிகையாளனாக இருக்கிறேன். நான் வந்து என்னோட லைஃப்ல நான் எப்படி அபத்தமான காரியத்தை வந்து எந்த மாநில சர்க்காரும் செய்ததில்லை. ஒரு மத்திய அரசு
தன்னுடைய சாதனைகளை விளக்குவதற்கு கள விளம்பரத்துறை என்ற ஒன்றை வைத்திருக்கிறது. அதை தாண்டி 2-3 துறைகளும் அவரிடம் இருக்கின்றன. எந்த ஒரு மாநில அரசும் அது யார் ஆண்டாலும், இன்க்ளூடிங் காங்கிரஸ் ரூல்டு ஸ்டேட்ஸ் கூட ஆர் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ், இந்த இப்ப பேசுறதுன்னா அந்த பிஜேபி முதலமைச்சர் ஒரு மாநிலத்தின் ஐஎன்பி டிபார்ட்மெண்ட்ல நாங்க சாதனை வெளியிடும், இதெல்லாம் எப்படி இந்த யோசனை? நான் ஒரு பிரேக் அப்புறம் திரு சேகர் அவர்களுடைய கருத்தையும் கேட்டு பெற வேண்டியிருக்கிறது. இதே குற்றச்சாட்டை திரு ஸ்டாலின் அவர்களும் கூட முன்வைத்திருந்தார். பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக மத்திய அரசின் வெற்றி கதைகளை தயாரிக்கிறது தமிழக அரசு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை திரு ஸ்டாலின் அவர்களும் முன்வைத்திருந்தார். அந்த கேள்விகளோடு நான் ஒரு சிறிய இடைவேளைக்கு செல்கிறேன். இடைவேளைக்கு பிறகு திரு சேகர் உங்களோடு பயணிக்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளை. நேர்பட பேசலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வரவேற்கிறேன். தமிழக அமைச்சர்களுடைய அடுத்தடுத்த டெல்லி பயணம் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திரு சேகர் இங்கே சில வலிமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். திரு மணி, மத்திய அரசு இயக்குகிறது, திரு எடப்பாடி மாஸ்டர் வாய்ஸ் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஏதோ ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் தனித்த பெரிய கோடாக தெரிவதை அவர்கள் விரும்பவில்லை அப்படிங்கிறார். உங்களுடைய பார்வை? இல்லை, முதல்ல மணி அவர்கள் பேசுகின்ற போது எடப்பாடியை பலம் இழக்கச் செய்ய வைக்கின்ற முயற்சினார். அது ஏதோ ஒரு சக்தி பின்னின்று இயக்குகிறதுன்னு சொன்னார். அது நான் அப்படியே உடனே நான் சசிகலா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல சக்திகளில் ஏதோ ஒரு சக்தி அப்படி செய்கிறது, அவர்கள் யாரையும் வளர விட மாட்டார்கள் அப்படிதான் நானும் நினைச்சேன். அவரும் அப்படிதான் நினைச்சு சொல்லியிருக்கணும். நீங்க மறுபடியும் மத்திய அரசு எடுத்து கொடுத்த உடனே அவர் மணி ஆமான்னு சொல்லிட்டாரு. இப்ப ஒரு நிமிஷம், நீங்க சொன்னதான் நானும் சொன்னேன். சசிகலா தரப்பு, வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், சசிகலா தரப்பு எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சருக்குரிய சேச்சரை ஓபிஎஸ்க்கு இருந்த அளவு கூட பெற்றுவிடக் கூடாது என்பது சசிகலா தரப்பிலிருந்து செய்யப்பட்ட ஒரு காரியம். இதற்கு பிஜேபியும் ஒத்து ஊதுகிறது என்பது இரண்டாவது சார்ஜ். இல்லை, அதாவது நாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமியை பலமிழக்க செய்வதன் மூலமாக எந்த லாபமும் இல்லை. அதே மாதிரியான அரசியல் பாரதிய ஜனதா கட்சி செய்யாது. அது செய்திருந்தால் இந்த காலகட்டத்தில் இந்த 2 மாச காலம் இந்த அரசாங்கம் 2-3 மாசத்தில் இவர்களுக்குள்ள இந்த குழப்பத்தில் அரசாங்கமே நடைபெற்று இருக்காது. ஒரு மேண்டேட் 5 ஆண்டுகளுக்கு கொடுத்த ஒரு அரசாங்கத்துக்கு மக்கள் நல பணிகள் சேராமல் இருக்கக்கூடாது என்பதால் அந்தந்த அமைச்சர்களுடைய துறைகளிலே இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நிதியும் ஒதுக்கி வழிகாட்டி தமிழ்நாட்டை சிறந்த முறையில். ஆனால் திரு ஹெச் ராஜா அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், தமிழக அரசை கொள்ளைப்புறவழியாளர் நேரடியாகவே தமிழக அரசை பாஜக இயக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருந்தாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, நான் மறுபடியும் சொல்றேன், அந்த மாதிரியான அபிப்பிராயம் மத்திய அரசுக்கு கிடையாது, பாரதிய ஜனதா கட்சியும் கிடையாது. நான் ராஜாவுடைய ஸ்டேட்மெண்ட்டினுடைய முழுவதுமாக படிக்கவில்லை, பார்க்கவில்லை. அதனால அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியாது. நிச்சயமாக இந்த உணர்வோடு அவர் சொல்லியிருக்க மாட்டார். அவர் சொல்லியிருக்கிற வார்த்தையினுடைய ஒரே ஒரு ஸ்டாண்டை மட்டும் மட்டும் அல்லது லைனை மட்டும் மே 20ஆம் தேதி அவர் சொன்ன வார்த்தை இது. தமிழகத்தில் தற்போதுள்ள அரசியல் சூழலை பாஜக நிச்சயம் பயன்படுத்தும். புறக்கடை பக்கமாக இருந்து தமிழக அரசை பாஜக இயக்காது, முன்பக்கமாக, அதாவது நேரடியாகவே தமிழக அரசை இயக்குவோம் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். மிகச் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறாரு. புறக்கடை வழியாக இந்த அரசாங்கத்தை இயக்குவது என்பதுதான் பச்சோந்தித்தனமானது, சகுனித்தனமானது, சரியில்லாதது. ஒரு மாநில அரசு தலைமை இல்லாமல் சென்று கொண்டு அதுக்குள்ள இருக்கிற உட்கட்சி குழப்பத்தின் காரணமாக மாநில நிர்வாகமே நடைபெறாது. அந்த மாநிலத்துக்கு சேர வேண்டிய விஷயங்கள் சேராமல் மக்கள் பயனடையாமல் போய்விடக் கூடாது என்பதற்காக அதை இயக்கும் என்பது வழிகாட்டும் என்பது கைடன்ஸ். எனவே இந்த அர்த்தத்தில் தான் அவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் இந்த அரசனுடைய அர்த்தமும் கூட. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் வைக்க விரும்புகிறேன் மணி அவர்களுக்கு. ஒவ்வொரு துறையாக சென்று இப்போது பார்க்கிறது வழக்கமாக இருக்கிறது, மற்ற மாநிலங்களில் இல்லை என்று சொன்னீர்கள். ஜெயலலிதா இருக்கின்ற காலத்தில் கூட இப்படி அணியாக அமைச்சர்கள் செல்லாவிட்டாலும் கூட அவர்களுடைய துறை சம்பந்தமாக மத்திய அரசுக்கு சென்றிருக்கிறார்கள். நான் கூட அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களுடைய டெல்லியில் இருந்தபோது, ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபோது அந்த துறையைச் சேர்ந்த நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் அங்கே
அந்த மீட்டிங் நடந்து அந்த ஹாலில் நான் கூட இருந்து அவரை விசாரித்தேன். அதே மாதிரி ஒரு சில அமைச்சர்கள் இப்போ இருக்கிற நிறைய கிடையாது. இது செல்லுவது வழக்கம்தான். இப்போது ஜாஸ்தியாக செல்லு கொண்டிருக்கிறார்கள். காரணம் இவர்களுக்கு வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தினால் என்றுதான் நான் நினைக்கிறேன். எனவே மத்திய அரசின் திட்டங்கள் மாநிலத்தை அடைவதற்காக இப்போது எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. அதாவது ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் செயல்பட்ட விதத்தை வைத்து முதலமைச்சர் மட்டும் டெல்லிக்கு செல்வார், அவர் கொடுப்பார், அந்த திட்டங்கள் நிறைவேறும், அல்லது அது சம்பந்தமாக செக்ரட்டரிஸ் போவார்கள், முதலமைச்சரே போவார், அல்லது ரிமைண்டர் கடிதம் நடக்கும். இது பழைய ப்ரொசீஜர். இதுவே கண்டினியூ ஆகணும்னு அவசியம் இல்ல. இப்போது ஒரு புதிய விஷயத்தை உருவாக்கிவிட்டால் அடுத்த வரக்கூடியவங்களுக்கு எல்லா அமைச்சர்களும் போய் கொண்டிருந்தார்கள், முதலமைச்சர் வழக்கமே இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு மறுபடியும் வரப்போகுது. சரி, ஓகே. நான் அவர் செல்வராஜ் போயிட்டு வந்திருக்கேன். இப்போ திரு சேகர் சொன்னதுலேருந்து கூட நான் வரேன். தமிழகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய அஇஅதிமுக இரு அணிகளாக இருந்து அவர்களுக்குள் அந்த பிளவு ஏற்பட்டு மாறுபட்ட கருத்து இருக்கக்கூடிய நிலையில அது தமிழக அரசினுடைய அல்லது தமிழக மாநிலத்தினுடைய தமிழ் மக்களுடைய வளர்ச்சியை பாதித்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் நாங்க அதை ஏதோ ஒரு இடத்துல வழி நடத்துறோம் அப்படிங்கிறத தான் அரசியல் பார்வையோடு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் இதைத்தான் கட்டப்பஞ்சாயத்தின் விமர்சித்தாரா? எங்கள் கட்சியை பொறுத்தவரை உட்கட்சி பிரச்சனை. நாங்க ஒன்னும் மத்த கட்சி மாதிரி பிரிஞ்சு போய் தனி கொடி தனி மரமெல்லாம் போட்டு ஒண்ணு கட்சி நடத்தல. களையப்படும் அதனால கூடுதலாக கவனம் செலுத்த ராஜா சொன்னது கண்டிக்க வேண்டியது. அதான் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒரு கால் இல்லாதவங்க காலோட நடக்கிறேன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடைமுறைக்கே வராது. எங்கள் கட்சியில் 1.5 கோடி பேர் யாராவது ஒரு தொண்டை இந்த கட்சி விட்டு வெளியே போயிருக்காங்களா? அதிமுக மட்டும்தான் இருக்காங்க. அதனால ராணுவ கட்டுப்பாடு அம்மா சொன்னது இதுதான் கட்டுப்பாடு. எந்த சோதனை வந்தாலும் நாங்கள் ஒன்றாக இருந்தா செயல்படுவோம் மொழியா யாரும் எங்களை அசைக்க முடியாது, எங்களை வெற்றியை தடுக்கவும் முடியாது. அதை அவருக்கு பதில் சொல்லிக்கிறார். மரியாதைக்குரிய மணி அவர்கள் சொல்லும் போது சொன்னாங்க, இந்த மத்திய அரசோட சாதனைகள் புக்கா போடுறாங்க. விருப்பப்படல. மத்திய அரசுடைய சாதனைகள் என்பது சொல்லல. மத்திய அரசு நமக்கு என்னெல்லாம் நிதி ஒதுக்கி இருக்காங்க, எந்தெந்த துறைக்கு எது வந்திருக்கு, அந்த பட்டியலை வாங்கி கொடுங்கன்னு சொன்னதை அதை தவறா புரிஞ்சுட்டு பேசுறாங்க. அதனால இது ஒன்னும் சாதனை மலர் நமக்கு என்ன வந்து ஒவ்வொரு துறை வாரியா கேட்டிருக்கு. இன்ஃபர்மேஷன்ல இருக்கிற அதிகாரிகள் வரி சேர்த்து இருந்தா அதை முதலமைச்சர் கண்டிச்சிருக்காங்க. தமிழக மக்கள் செய்தி தொடர்பு துறை மத்திய அரசு திட்டங்கள் குறித்து வெற்றி கதைகள் தயாரித்து, அதுக்கு பேரே கொடுத்திருக்காங்க, வெற்றி கதைகள் தயாரித்து அதை மாவட்ட ஆட்சித் தலைவர்களினுடைய ஒப்புதல் பெற்று தனக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று செய்தி மக்கள் தொடர்பு செய்தித்துறை இயக்குனர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த அதிகாரியை முதலமைச்சர் கடுமையா கண்டிச்சிருக்கார். சோ அப்போ முதலமைச்சருடைய கட்டுப்பாடு இல்லாதல்ல, முதலமைச்சருடைய நாலேஜ் இல்லாம, முதலமைச்சருடைய நாலேஜ் இல்லாம அரசு துறையாக ஒரு லெட்டர் அனுப்பும்போது அந்த லெட்டர் முதலமைச்சர் படிச்சு பார்த்து அனுப்ப முடியாது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒரு அதிகாரி இந்த மாதிரி செய்ய முடியுமா? இல்ல நான் சொல்றது எல்லா துறை அதிகாரிகளும் வெளிப்படையா ஒரு அறிக்கை கொடுக்கலாம். அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி இருக்காரு லெட்டர். அந்த மாதிரி அனுப்பும் போது நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு துறைக்கு லெட்டர் அனுப்பும் போது ஒவ்வொரு துறை லெட்டரையும் அந்த துறையுடைய அமைச்சர்கள் தான் கண்காணிக்கணும் மொழிய எல்லாத்தையும் முதலமைச்சர் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. துறையினுடைய அமைச்சர் எடுப்பாங்க. துறையினுடைய அமைச்சர் இதை அவரும் கண்டிச்சிருக்காரு. அவரும் கண்டிச்சிருக்காரு. எல்லாருமே கண்டிச்சிருக்காங்க. ரொம்ப சுருக்கமா பிப்ரவரி 5ஆம் தேதி வந்த சர்க்குலர் உங்களுக்கு அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்தந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் உள்ள மத்திய அரசின் கள விளம்பர துறையில் பணியாற்றும் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அதை உங்களுக்கு கேஸ் ஹிஸ்டரிஸா மாத்தி வெற்றி கதைகள் என்ற பெயரில் திரட்டி யாரு மாநில அரசின் சார்பாக வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இமெயில் அனுப்புறாங்க. ஒரு அதிகாரி கண்டிச்சாச்சுன்னு சொல்றேன். அதுக்கு மேல நம்ம அது கடுமையா கண்டிக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாட்டுக்கறி விஷயமா சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழக அரசை பொறுத்தவரை தெளிவா ஒரே நிமிஷத்தை சொல்லி முடிச்சிடுறத, தமிழக அரசை பொறுத்தவரை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஏழை விவசாய குடும்பங்களுக்காக 4 லட்சம் மாடு கொடுத்திருக்காங்க 5 வருஷத்துல. அந்த மாதிரி கொடுத்திருக்கும் போது மாட்டை நம்ம கோமாதாங்கிறோம், அப்புறம் காமதேனுங்கிறோம், அந்த சாணியில விபூதியா செஞ்சு நெத்தியில வச்சு சாமி போடுறோம். வருஷத்துல ஒரு தடவை பொங்கல் திருவிழாவில் அந்த காளை மாட்டுக்கு தான் விழாவை கொண்டாடுறோம். அவ்வளவு தெய்வமா நம்ம நினைக்கிறோம். அதனால அந்த மாடுகள், கண்ணு போடுற மாடுகள், பால் கறக்கிற மாடுகள், கண்ணு குட்டிகளை எந்த சூழலையும் வெட்டக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கிறோம். ரெண்டாவது, வயது முதிர்ந்த காளைகளை
அவங்க வந்து அந்த வெட்டுறதுல வந்து அதுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்ல. இதுதான் எங்க கருத்து. இது கோவை சிலராஜோட ஸ்டாண்டா தமிழக அரசுடைய ஸ்டாண்டா தான் கேள்வி. தமிழக அரசுடைய முதலமைச்சர் வந்து இன்னைக்கு நாங்க பேசியிருக்கோம். அவர் என்ன சொல்லிருக்காரு, அரசு சார்பில் மக்கள் பாதிக்காத அளவில் தெளிவான முடிவை அரசு அறிவிக்கும். திரு தம்பிதுரை அவர்கள் இதுல இந்த வார்த்தை எப்படி சொல்லிருக்காரு, தமிழக அரசுக்கு இதில் உடன்பாடு இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார். நண்பர் சேகர் ஒன்னு சொல்லும்போது சொன்னாரு, இப்ப ஆட்சியாளர் மந்திரிகள் வந்து சரியா இல்ல, நாங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லி வழி நடத்துறோம் அப்படின்னு சொன்னார். அதான் நாங்க சொல்றோம், நீங்க நேரடியாவே வழி நடத்த ஆரம்பிச்சிட்டீங்களான்றது ஒண்ணு. இன்னொன்னு நண்பர் ஒண்ணு சொன்னாரு, இந்த மாதிரி வந்து சர்க்குலர் ஒரு அதிகாரி தெரியாம விட்டுட்டேன்னு சொல்றாரு. ஒரு அதிகாரி சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிறாரு, ஒரு சர்க்குலர் வரதுக்கு நிச்சயமாக அந்த துறை அமைச்சரிடம் ஒரு சுற்றுக்கு போயிட்டு தான் வரும். அதுக்கப்புறம் தான் அந்த இயக்குனர் விட முடியும். அதுக்கெல்லாம் விட முடியாது அந்த செக்ரட்டரி. ஆக அந்த துறை அமைச்சரோ இல்ல முதலமைச்சரோ இது தவறாக வெளியிடப்பட்டன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்களா? இதுவரைக்கும் இல்ல. முழு கட்டுப்பாட்டையும் மோடி அரசு எடுத்துக்கொண்டு விட்டது என்பதை காட்டுகிறது. இல்ல இது அரசு சம்பந்தப்பட்ட ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க முதலமைச்சர் வந்து சரியா செயல்படல, அவர் ஆளுமை இல்லைங்கிறாங்க. நான் இப்ப சொல்றேன், சென்னை மண்டலத்துக்கு மட்டும் 1486 கோடி ரூபாய் திட்டங்களை துவக்கி வச்சிருக்காரு. சேலம் மண்டலத்துல வந்து 330 கோடி ரூபாய் திட்டத்தை துவக்கி வச்சிருக்காரு. திருச்சிராப்பள்ளியில் 862 கோடி ரூபாய் திட்டத்தை ஒதுக்கி வச்சிருக்காரு. கோயம்புத்தூருக்கு மட்டும் 831 திட்டங்களுக்கு 1313 திட்டங்களை துவக்கி வச்சிருக்காரு. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பணி சிறப்பா செஞ்சுட்டு இருக்கோம். சில கட்சிகள் வந்து எதிர்காலம் இல்லைங்கிற எண்ணத்துல அவங்க வந்து தன்னையே அறியாம தோல்வி பயத்துல வெகுண்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. நாங்க மக்களோடு இருக்கிறோம். மக்களுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக ஆட்சி புரிவார். அம்மா சொன்ன 100 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி இருக்கும். மக்களுக்காக செயல்பட்டு மக்களின் முதல்வர் வார்த்தை எந்த மாதிரியான மக்களின் முதலமைச்சர் தான். நாம் நிறைவு எந்த மாதிரியான சூழ்நிலையில் தமிழகத்தில் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது இயல்பா நினைவுக்கு வந்துருச்சு. நன்றி. அரங்கில் இணைந்த மூவருக்கும், நேரலில் இணைந்த திரு சேகர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி முதல் அமர்வை நான் நிறைவு செய்கின்றேன். இரண்டாவது அமர்விற்கான விவாத பொருள் மீண்டும் கூட மாட்டிறைச்சி சர்ச்சை. தமிழகத்தில் மீண்டும் மெரினா புரட்சி ஒன்று ஏற்படக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது என்று திரு ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். போராட்டங்களும் பொது விளக்கங்களும் இரண்டாவது அமர்விற்கான விவாத பொருள். இணைந்தீர்கள், நேர்பட பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.